என்கிட்ட இருந்து தான் என்ன காப்பாத்தணும் சீரிஸ்ல இன்னைக்கு டே 2. டே 1 எந்த அளவுக்கு மங்களகரமா ஆரம்பிச்சோமோ, டே 2ல கோல்ட், காஃப், த்ரோட் இன்ஃபெக்ஷன்னு நல்லா மாட்டிக்கிட்டேன். அது என்னமோ எனக்கு கரெக்ட்டா சம்மர் சீசன்ல தான் கோல்டு, ஃபீவர், த்ரோட் இன்ஃபெக்ஷன்னு எல்லாமே வந்துரும். ப்ரீவியஸ் டே நைட்டே ஹாஸ்பிட்டல் போயிட்டு மெடிசின் வாங்கிட்டு வந்தாச்சு. டே ஃபுல்லா கம்ப்ளீட் ரெஸ்ட்ல தான் இருந்தேன். அம்மா வீடு பக்கத்துல இருக்க ஒரே பெனிஃபிட்னால எனக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச்ன்னு எல்லாமே அவங்க ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. ஈவினிங் வந்து வீட கிளீன் பண்ற வரைக்கும் எல்லா ஹெல்ப்புமே அவங்க தான் பண்ணாங்க. சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண 2வது நாளே இப்படியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 5K ஸ்டெப்ஸ் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ நடக்கிறேன்னு சொல்லி 1000 ஸ்டெப்ஸ் கூட என்னால ரீச் பண்ண முடியல. அதே மாதிரி நான் டெய்லி கண்டிப்பா ஒரு 2.5 லிட்டர்ஸ் வாட்டராவது மினிமம் குடிச்சிருவேன்னு நானா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த பாட்டில் வாங்கினதுக்கு அப்புறமா தான் தெரியுது நான் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லி. இதனால் நான் கூற வருவது, நம்மளே நினைச்சிட்டு இருப்போம் நம்ம இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்றோம்னு சொல்லி. பட் நம்ம அத வந்து ஜர்னல் பண்ண ஆரம்பிச்சாதான் நமக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம எவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல லேக் ஆவறோம்னு. எடுத்துக்கிட்ட மெடிசின் அண்ட் ரெஸ்ட்னால பாடி நல்லாவே ரெக்கவர் ஆயிடுச்சு. டே 3ல நம்ம டார்கெட்ஸ் நம்ம ரீச் பண்ணிடலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி. பை.